गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं यत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। ॐ आयातु वरदे देवी त्र्यक्षरे ब्रह्मवादिनी गायत्री छन्दसामादः ब्रह्मयोने नमोऽस्तुते। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। நிரந்தர குரு சாநித்திய சிபிரம், அதை பற்றி 17வது ஸ்பீச் இப்போ பேசின்னு இருக்கோம். குரு அவளுக்கெல்லாம் நாம் அவளுக்கு ஏற்றபடி மாறுறதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். முக்கிய லட்சணத்தை புரிஞ்சுக்கணும். குருவுக்கெல்லாம் அவள் தேவைப்பட்ட எண்ணிக்கை, அதாவது சிஷ்யரோட எண்ணிக்கை அவர்களுக்கு தேவைப்படுற மாதிரி அவளுக்கு உபயோகப்படுற மாதிரி நம்ம மாற ரொம்ப பிரயத்தனம் பண்ணின்னு இருக்கோம். முக்கியமான லட்சணம் அது. ஹிமாலயாவிலையும் இதர கிரகத்துலேயும் மனுஷாலை விட உன்னத ஸ்தாயில் உள்ள ஆத்மாலாம் இருக்குது. அது சத்தியமே. பாரதியர்கள் எல்லாருக்குமே திடமான விசுவாசம் அதை பற்றி தெரியும். அவளுக்கு ஏற்றபடி நாம் பிரயத்தனம் பண்ணலை அப்படின்னா அவளுக்கு நாம் உபயோகப்பட மாட்டோம். அந்த பாவனையை கவனி. டே டு டே லைஃப்பில் இதை ஃபாலோ செய். பேசுறது செய்யறது ரெண்டும் குருவே செய்கிறார். என்னுடையது எதுவும் இல்லை அப்படிங்கிறது தப்பு எதுவும் இல்லை. குரு செய்யும்போது உன்னுடையது எதுவும் இல்லை அப்படிங்கிறது தோன்ற போது பிரகலாதன் மாதிரி இரு. குரு உங்களை எங்கே வச்சாலும் அது சரி. பாண்டவர்கள்லாம் எங்கே வச்சார்? வனவாசத்துக்கு போனான். நம்மளோட திருஷ்டியில் அவள் கஷ்டப்படுறா அப்படின்னு நம்ம நினச்சோம். அவளோட திருஷ்டியில் அவள் சுகமாக தான் இருந்தா. நான் இந்த கஷ்டத்தில் இருக்கேன், இதிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு அவள் கேட்கல. உன் மீது நம்பிக்கை குறையாமல் காப்பாற்று அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னு தான் கேட்குறா பகவான்கிட்ட. இப்போ இருக்கிற ஸ்திதியில் நம்ம ஏன் காப்பாற்று அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா, இக்காலத்தில் நம்மளை சுற்றி சூழ்நிலை, மனிதர்கள்
ஆத்தியாத்மிகத்தை பற்றி புஸ்தகம் எழுதினவா கூட ஒரு பயங்கர தப்பு செஞ்சுருக்கா. அதே ஆத்தியாத்மிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவள் எழுதுறது தான் ஆத்தியாத்மிகம் அப்படின்னு சொல்கிறா. அந்த தப்பு என்ன அப்படின்னா, நீ இந்த உபாசனை செஞ்சால் இந்த கஷ்டம் ஓடி போகும், கஷ்ட நிவாரணம் கிடைக்கும், நீ நினைப்பதை சாதிக்க முடியும். பிரமிட் தியானம் அப்படின்னு ரகரகமாக தியானம் வெளியில் வந்துட்டுருக்கு. நாம் தெரிஞ்சுக்கிறது, கற்றுக்கிறது மற்ற புஸ்தகங்களிலிருந்து இருப்பதற்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நம்ம இந்த வித்தியாசத்தை அடிப்படையாக கவனிக்காமல் இருந்தால் ஆத்தியாத்மிகத்துக்கு அபவார்த்தை ஏற்படும். எதுக்கு அபவார்த்தை ஏற்படும்? ஆத்தியாத்மிகம் உன் வாழ்வியலோட ஸ்டைலை மாற்ற வேணும். பிரகிருதிக்கு அனுகூலியமாக நம்ம ஜீவிச்சு அதில் லீனமாகி பிரகிருதிக்கே சாஸ்வதமாக மாறணும். நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ரைட். பிரகிருதிக்கு அனுகூலியமாக ஜீவிக்கிறது பிரயத்தனம் செய்கிறோம். அதுக்கப்புறம் பிரகிருதியின் ஒரு பாகமாகவே மாறி போயிடுவோம். நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படிங்கிறதுல எது சரி எது தப்புங்கிற அந்த பேத அபிப்பிராயமே இல்லை. நாம் நமக்கே சொல்லிப்போம், இது பிடிக்கல அப்படின்னாலும் இந்த சூழ்நிலை அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும். பரிஸ்திதி இஷ்டம் இல்லை அப்படின்னாலும் பிரகிருதியோட மடியில் இருக்கும், இது சரியே. அதுக்கு பின்னாடி அவன் மார்க் போடுறத கூட விட்டுவிடுவோம். பிரகிருதியின் பாகம் பிரகிருதியில் சாஸ்வதமாகி போவான். இதை நன்னா கவனி. டிசம்பருக்குள்ள இந்த மனப்பான்மை வந்துடணும். இந்த மனப்பான்மை வந்தவா ஆயிரக்கணக்கில் சாதகர்கள்லாம் தயாராகணும். வரப்போகிற சங்கராந்தியில் விசேஷமான ப்ராக்டிஸ் அவளுக்கு தரப்படும். ராத்திரி பகல் ஸ்பெஷல் கிளாஸ் போல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது. இங்கே கிளாஸ் தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வருவா. கிளாஸஸில் நான் எப்படி சொல்லித்தர முடியும் அப்படின்னா, நீ மாறினால்தான் சொல்லித்தர முடியும். பிரகிருதி எப்பவும் சரியோ என்று நீ லீனமாகி பரிபக்குவம் காட்ட முடிஞ்சா தவிர மற்ற சாதனைக்கு நீ ரெடியாகலை. எப்போதும் பிரகிருதி செய்கிறது ரைட்டு அப்படிங்கிற அந்த பாவனை உனக்கு ஆழமாக வரணும். சாதனையில் தீவிரம் வேணும். ஆச்சரணம் குவாலிட்டி குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கணும். வீட்டில் 4 ஹவர் சாதனை பண்ணினா ஓகே. இங்கே மட்டும் 3 நாளும் கண்டினியூஸாக 24 மணி நேரமும் சாதனை பண்ணணும். அதாவது இங்கே நிறைய பேர் இருந்தாக்க ஓகே, கொஞ்சம் பேர் இருந்தால் பார்த்துக்கோங்க. சாப்பாடு டிஃபன் அதெல்லாம் இங்கே இருக்கும்போது பிரகிருதிக்கு அனுகூலியமாக ஜீவிக்கிறியா இல்லையா அதை கவனி. பிரகிருதிக்கு ஏற்றபடி நீ ஜீவிச்சா உனக்கு ஆலோசனை இருக்காது. ராத்திரி தூங்குற உன்னோட சம்பந்த பாந்தவியம் தவிர உனக்கு தெரிந்த பௌதீக விசேஷமானது தவிர மற்றபடி சரீரத்தில் உள்ள அவயவயம் நன்னா வேலை செய்கிறது. சாப்பாடு நன்னா ஜீர்ணிக்கிறது. கனவுல கண் பார்வை கூட நன்னா வேலை செய்யும். சில சமயம் கொஞ்சம் யுகம் கூட போயிட்டு வருவோம்.
எழுந்து பார்த்தா 5 நிமிஷம்தான் ஆயிருக்கும். ட்ரீம். கனவில் கொஞ்சம் யுகம் முன்னாடி நடந்ததை 5 நிமிஷத்தில் பார்த்து விட்டுட்டோம். ஏன் சொல்கிறோம்? திவ்ய சிரவணம், திவ்ய திருஷ்டி, திவ்ய ஸ்பரிசம், இந்த 5 இந்திரியத்துக்கு முன்னாடி திவ்யத்தை சேர்க்குறோம். இது உன்னோட லட்சியம். இதை நீ தூக்கத்தில் சாதிக்கிற. கனவுடைய சங்கல்பம் ஒட்டி இது கிடைக்கிறது. அப்போ நீயே மகா அவதார் பாபாஜி கூட ஆகலாம், துர்காதேவி ஆகலாம். கனவில் நம்ம விதவிதமாக செடி பிராணி எல்லாம் பார்க்குறோம். அதாவது வீடு, அந்த வீட்டுக்கு கலர்லாம் பூசியிருக்கு, அந்த வீட்டுக்கு சுற்றி கார்டன் இருக்குது அப்படின்னு. காட்டுக்கு போனால் சிங்கம், புலி, கரடி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் யார் சிருஷ்டித்தா? நீ தான் சிருஷ்டிச்ச. நீ எனக்கு இந்த காடு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீ மாறணும்னு நினச்சா, நீயே உன் மனசில் பிரம்மாண்ட ராஜபவனத்தில் இருக்க மாதிரி நினச்சிக்கோ. அந்த தட்சணமே மாறிடும். இது பௌதிக ஜகத்தில் செய்ய முடிஞ்சா யோகியே. செய்ய முடியாதது எதுவும் இல்லை. கனவுல நீ சிருஷ்டிச்சியே செய்ய முடியும் உன்னால். சாதாரண சரீரம் இருக்கிறவா அதுக்கு நம்ம எழுத சொல்லி கொடுக்கலாம். அதாவது முதல் நாளைக்கு கட்டம்லாம் போட்டு, இந்த கட்டத்துக்குள்ளே இந்த எழுத்து இருக்கணும், இந்த எழுத்து முன்னாடி போகக்கூடாது, பின்னாடி போகக்கூடாது, இந்த இதில் இந்த எழுத்து எழுதணும், அடுத்த எழுத்து இந்த கட்டத்தில் எழுதணும் அப்படின்னு நம்ம சொல்லித்தரோம். முதல் தினம் எழுத வராது. 2வது நாள் கோடு போட்டு சொன்னால் அவளை எழுதுவா. 3வது நாள் கோடே போடாமல் ஒயிட் பேப்பரை கொடுத்தா அக்ஷரத்தை தானாகவே எழுதுவா. நீங்கள் கூட தூக்கத்தில் கனவு காணும்போது எந்த சக்தியை உபயோகித்து கொள்கிறோமோ அதே சக்தி ஜாகிரத அவஸ்தையில் உபயோகிக்க முடியும். இன்னொன்று சொல்கிறேன். ஜாகிரத அவஸ்தையில் உள்ள சக்தி சூஷ்ம ஜகத்தில் விட அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஜாகிரத அவஸ்தையில் சூஷ்ம ஜகத்தில் உபயோகிக்கிற சக்தியை விட 10 மடங்கு குறைவாக உபயோகிச்சா போரும். அங்கு பெரும் பலனை ரொம்ப சீக்கிரம் அடைய முடியும். தேவதைகள்லாம் அதுக்காக தான் மனுஷ சரீரம் எடுக்கணும்னு விரும்புகிறா. அவள் அந்த சிதியெல்லாம் அடையிறதுக்கு அங்கே ரொம்ப கஷ்டப்படணும். அதாவது தேவைப்பட்டதை அடையலாம் அப்படிங்கும்போது கோட்டை பெருசு பண்ணிட்டு இருப்பா. கனவில் ஜாகிரத அவஸ்தையும் நீ யோசிக்கலாம். கனவுல பெருசு பண்ணணும்னு யோசிக்கலாம். ஆனால் இது ஜாகிரத அவஸ்தையில் அதை பண்ணலாமா வேண்டாமா, செய்யாமலும் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பிளான் பண்ணலாம். கனவுல குறைக்கலாம் அப்படின்னு நினச்சா உடனே குறைஞ்சு போயிடும். ஸ்தூல ஜகத்தில் பிரகிருதி இப்படியாக ட்ரைனிங் தருது.
கனவுல சக்தி நித்திய லைஃப்பில் செய்கிறது. அதை நீ நினைவுபடுத்திக்கணும். அதாவது ஸ்வப்னத்தை கூட நீ உபயோகிக்க தெரிஞ்சா யோகமே. அது துக்கத்தை போக்கடிக்கும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே 3 நியமம் சொல்லியிருக்கோம். நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ரைட். 2வது, நேச்சர் இஸ் த மாஸ்டர். பிரகிருதியே குரு. 3வது, மௌனம். நிரந்தர ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜகத்குருவில் மௌனம் பற்றி சொன்னோம். ப்ராக்டிஸ் பண்ணணும். 5 அல்லது 6 மாதம் தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். மௌனம் அது பழகிடுத்துனா அதுலேருந்து வெளியில் வர தோணாது, அவசியமும் இல்லது. உட்கார்ந்த போது மந்திரம், யஜ்யம், குரு சரித்திரம் படித்தாலும் அது மௌனத்திலிருந்தே வருது அப்படின்னு நினைவுபடுத்திக்கோ. அது அனுபூதி வரல அப்படின்னாலும் நீ அதை மனசில் அப்பப்போ சொல்லிகிட்டே இரு, மௌனத்துலேருந்து வருதுன்னு. நாம் நம்மளோட மனசில் அதிகமாக ஜபம் செஞ்சாதான் ஆத்தியாத்மிகம். எத்தனை ஹோமம் பண்ணினா ஆத்தியாத்மிகம். அதாவது ஹோமத்தில் நிறைய ஹோம திரவியம் போட்டால் தான் ஆத்தியாத்மிகம் அப்படின்லாம் நீ நினைக்கிற. இது நல்லது கெட்டது அந்த நிர்ணயம் கூட கூடாது. அது வந்தது போல் ஸ்வீகாரம், அக்செப்ட் பண்ணிக்கணும். வந்தது அது போல தான். அதாவது அந்த மானசீக ஸ்திதியில் இருக்கணும். கொல்ல வரவன் கொலைக்கு ஆளாறவன் யார்? ஸ்ரீகிருஷ்ணா கேட்குற மானசீக ஸ்திதி. நான் கொலை பண்ணுறேன்னு பாவனை ஒருத்தருக்கு இருக்கு, அதே தப்பு. சாதனை பண்ணுறேன் அப்படின்னு பாவனை இருக்கு உனக்கு. இந்த சூஷ்மம் உனக்கு புரியணும். புரிஞ்சிடும். அதாவது ஒரு பாட்டில் இருக்கு, அந்த பாட்டிலில் நடுப்புற காலி பிரதேசம் இருக்குது, மேலே பிளாக்காக இருக்குது, கீழே பிளாக்காக இருக்குது. அந்த பிளாக்காக இருக்கிற பக்கத்தில் பார்த்தா முகம் தெரியும், ஒயிட்டை பார்த்தாக்க கிளாஸ் தெரியும். அது மாதிரி பிரகிருதியில் என்ன நடக்கிறது, நிஜமாக நடக்கிறது தெரியாது. அந்த திருஷ்டியில் பார்க்குறோமா? நம்மளோட திருஷ்டியில் தான் பார்க்குறோம், பிரகிருதியோட திருஷ்டியில் பார்க்குறதில்ல. எப்படி இந்த கிளாஸு பாட்டிலில் மேலே கருப்பாக இருக்குது, கீழே கருப்பாக இருக்கிறத பார்த்தா முகம் தெரியுது, நடுப்பில் பார்த்தா கிளாஸ் தெரியுது, நிஜமாக பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதாவது இத்தனை மனுஷன் இங்கே உட்காந்து கேட்குறா, சொல்கிறது நான், கேட்குறது நீ அப்படின்னு நீ நினைக்கிற. பார்க்குற, கேட்குற, நான் செய்கிறேன், நான் சொல்கிறேன், ரெண்டுமே தப்பு. நான் கேட்குறேன் அப்படிங்கிற திருஷ்டி உனக்கு இருக்குது. பிரகிருதியோட விசாலமான அற்புத சக்தியில் நம்ம அடிச்சுட்டு போகிறோம். அடிச்சுட்டு போகிற இடத்துல ஒரு இடத்துல சேர்றோம், மறுபடியும் பிரிஞ்சு போகிறோம். இது பாவனையில் பார்த்தா உனக்கு புரியும். இதை மாயா அப்படின்னு சொல்கிறோம்.
இது பகவத்கீதையில் விஸ்வரூப தரிசனம் காட்டின போது ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்கிறார், தபஸு செய்யாதவாளுக்கு, யஜ்யம் தானம் செய்யாதவாளுக்கு, பகவானோட விஸ்வாசம் இல்லாதவாளுக்கு சொல்லாத அப்படின்னு சொல்கிறார். என்ன தோணும் உனக்கு? யஜ்யம் செய்யணும், தானம் செய்யணும் அப்படின்னு நீ நினைப்ப. மறுபடியும் சொல்கிறார், யஜ்யம் யாகம் செய்தாலும் நான் தெரிய மாட்டேன் அப்படின்னு. இதுவும் சொல்கிறார், அதுவும் சொல்கிறார். ஒரே பதட்டமாக இருக்கே. இப்போ முள் குத்தித்து காலில், இன்னொரு முள்ளால் உன் காலில் குத்தின முள்ளை எடுக்கிற. உனக்கு குத்தின முள் உனக்கு கஷ்டம் தருது. அந்த முள்ளை எடுக்கிறதுக்கு இன்னொரு முள்ளை உபயோகப்படுத்தணுமே, அது சுகம் தருது, உனக்கு நிவாரணம் தருது. இரண்டும் முள்ளு தான். குத்தினது உனக்கு கஷ்டம் தருது, எடுத்தது உனக்கு நிவாரணம் தருது. இதை புரிஞ்சுக்கோ. இதான் மௌனம். மௌனம்னா வாய் மூடி உட்கார்றது இல்லை. வாய் மூடி உட்கார்ந்து இருக்கும்போது உனக்கு தெரியறது இல்லையா? அதாவது வாய் மூடி உட்கார்ந்து இருக்கேன் அப்படிங்கும்போது பாவனை முக்கியம். யஜ்யம் யாகம் தானம் செஞ்சாலும் அப்போ மந்திரம் அவசியமா மாஸ்டர் அப்படின்னு கேட்குறார். முள் குத்தினது, குத்தின முள்ளை இன்னொரு முள் எடுக்கிறது. அப்போ முள் தேவைதானே? முள் அனாவசியம் இல்லையே. இதை எதற்கு உபயோகிச்சு கொள்வது? அதாவது மந்திர சக்தி வேணும். அது ரொம்ப முக்கியம். அது வேண்டாங்கிறது தப்பு. மந்திரம் ஜபம் பண்ணி உங்ககிட்ட உறங்கி கொண்டிருக்கிற சக்தியை, அந்த வார்த்தையை ரிஷிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்தினா. சக்தி பீஜம் சான்ஸ்கிரிட் வேர்டு. அதாவது தூங்கினவாளை ஒரு தடவை கூப்பிட்டா எழுந்துடுவான். அதாவது ரொம்ப கும்பகர்ணம் மாதிரி தூங்கினவா எழுப்புறது கஷ்டம். ஷோடசி காயத்ரி மந்திரம் உங்ககிட்ட தூங்கின்னு இருக்கிற சக்தியை தட்டி எழுப்புறது அப்படிங்கிற பாவனை உனக்கு இல்லை. நீ ஏதோ ஒரு மெக்கானிக்கலாக ஜபம் செஞ்சுட்டே போயின்னு இருக்க. அதாவது இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி அது நம்மகிட்ட இருக்கிற சக்தி, உறங்கின்னு இருக்கிற சக்தியை எழுப்புறோங்கிற அந்த பாவனை இல்லாமல் நீ இத்தனை வருஷம் ஜபம் பண்ணி இருந்திருக்க. அதாவது இன்னும் இதை அதுக்கு தான் உபயோகிக்கிறதுக்கு படுத்திக்கிறோம். அப்படிங்கும்போது அப்போ நமக்கு இன்னும் அவேர்னஸ் வரும். அதாவது இந்த மந்திரத்தை இப்போ மந்திரம் ஜபம் பண்ணுங்க அப்படிங்கிறோம். அதாவது நன்னா உச்சாரணம் பண்ணி ஒரு தடவை பண்ணினாலும் போராது, அந்த மனசு அதில் லயிக்காது. ஒரு 1000 முறை ஜபம் பண்ணணும் அப்படிங்கும்போது அதை எப்படியாவது ஒரு தடவையாவது அதில் மனசு லயிச்சு நம்மக்கிட்ட இருக்கிற சக்தியை தட்டி எழுப்போம். அந்த மந்திரம் கரெக்டாகும். அதாவது
ஸ்க்ரூவை வைக்கணும் அப்படின்னா அது சரியாக வரல அப்படின்னா திருப்பி திருப்பி வைப்போம் எடுப்போம், மறுபடியும் வைப்போம் எடுப்போம், இந்த மாதிரி பண்ணி அது செட் ஆகும். அப்போ அது போட்டாக்க ஒர்க் ஆகும். இங்கே செய்கிற மந்திர ஜபத்தில் நீ மறந்துடுற. அதனால தான் மறுபடியும் சொல்கிறோம். ஜபத்தில் பண்ணுற உச்சாரணம் தூங்கின்னு இருக்கிற சக்தியை தட்டி எழுப்புறது. நமக்கு அஞ்சு இந்திரியம் இருக்கு. கண்ணால் பார்க்குற சக்தியை அதிகரிச்சுட்டு குறைச்சிக்க முடியும். அப்படியே காது, இப்போ 20 சிலபல் இருக்கிறது, 20,000 சிலபல் வரைக்கும் கேட்கலாம். யோகிலாம் அதுக்கு மேலேயும் கேட்க முடியும். காதே இல்லைன்னா அவனால் கேட்க முடியாது. இந்திரியங்களுக்கு தேவையான போஷனை தந்து கவனி, கேர்ஃபுல்லாக கேட்க முடியும். உனக்கு ருசியானது இல்லை, இதெல்லாம் இது பண்ணிக்கணுங்கிறது இல்லை. இந்த சாமர்த்தியத்தை அதிகப்படுத்திக்கணும், இதே பிரத்யாகாரம் அப்படிம்போம். நீ ஆகாரம் தர்ற, எந்தெந்த இந்திரியத்துக்கு என்ன ஆகாரம் தரணும்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கு. தயிர் எண்ணம் சாப்பிட்டா, தயிர் எண்ணம் நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டா எந்த சக்கரம் ஜாகரணம் ஆறுது, அந்த சக்கரம் சக்தி அபிவிருத்தி ஆறுது அப்படின்னு சொல்லியிருக்கு. ரொம்ப நாளாக நான் தயிர் சாதம் சாப்பிட்றேன் அப்படின்னு நீ சொல்கிற. கிளாஸில் பாடம் எடுக்கும்போது, பாடம் வாத்தியார் சொல்லித்தரும்போது உன் மனசு ஒரு க்ஷணம் எங்கேயோ போயிடுறது. அப்போ முக்கியமான பாயிண்ட்டு சொல்லியிருப்பா. அதே மாதிரி தான் சாப்பிடும்போது ஜாக்கிரதையாக சாப்பிடு, மௌனமாக சாப்பிடு, தனியாக சாப்பிடு, சாப்பிடும்போது பேசாத. அதாவது மந்திரம்லாம் உச்சாரணை பண்ணி எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிடும்போது கூட பேசணும்னு அவசியம் இல்லை. அப்படி சாப்பிடும்போது ஆகாரம் எங்கே போகிறது? வாயில் போட்டோன்னு உமிழ்நீரோட போகிறத கவனி. செக்ரியேஷன், அதாவது வயத்தில் சில இதெல்லாம் செக்ரியேஷன் நடக்கிறது, இன்டெஸ்டைனில் எல்லாம் சேர்றது. நம்ம இதெல்லாம் எதையுமே கவனிக்கலை இல்லையா? கிரந்தம், சரீரத்தோட உமிழ்நீர் எல்லாமே சுரக்கும். ரிஷிகளோட ஸ்பரிசத்தையும் நினச்சிக்கோ. நிரந்தரமாக ஜபம், குரு சரித்திர பாராயணம், பிரகிருதியில் உள்ள சக்தியை எப்படி எழுப்புறது அதை கவனி. எவ்விதமாக எப்படி அப்படிங்கிறத கவனிச்சுக்கோ. எலக்ட்ரிசிட்டி ஃபாரடே கண்டுபிடிச்சார். 1 வோல்ட்டு 2 வோல்ட்டு தான். அப்போ எக்ஸிபிஷன் வச்சா. ஒரு குட்டி டேபிள் தான் இருந்தது. அந்த டேபிளில் வச்சு நீ சொல்லு அப்படின்ற. பாக்கி அந்த எக்ஸிபிஷனில் ரொம்ப கிராண்டாக அங்கங்கே எல்லாம் வச்சுருக்கு. மற்ற இடங்களில் ராஜா வந்தார். எப்போதுமே எப்போதுமே ஒரு இடத்துல அமைதியாக ஒரு இடமா இருக்குன்னா எல்லாருக்குமே அட்ராக்ஷன் அங்கே தான் இருக்கும். அப்போ இங்கே பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு கேட்டான். அப்போ ஃபாரடே எப்போவோ இதன் மீது
டாக்ஸேஷன் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போ கரண்ட் இல்லை. அவர் கரண்ட்டை கண்டுபிடிக்கும் போது சின்ன ரூமில் ரொம்ப சின்னதாக கண்டுபிடிச்சார். அதை இப்போ காலேஜில் படிக்கணும் அப்படின்னா காலேஜுக்கு 10 to 5 போகணும். பிரகிருதியில் கண்டுபிடித்த சக்தியை அவள் 2 வருஷத்தில் யார் யார் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கா அதெல்லாம் படிக்கணும். அதை யோகா வித்யையில் அது யோக வித்தியும் அந்த மாதிரி தான் நம்ம பிரயோகம் பண்ணணும். அதுக்கு மேலே உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் எலக்ட்ரிசிட்டியில் இன்னும் நீ நிறைய அப்ளிகேஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். யோக வித்தியை கூட ஒரு பிரயோக சாலையாக நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். அதைத்தான் நான் கேட்குறேன். உங்களுக்கு இன்னும் பாவனை வரல. ஸ்பிரிட்டு உஷார் ஒரு மாதிரி ஏந்திர கதியில் நீ செய்கிற. அதாவது ஆத்தியாத்மிகம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு காலட்சேபம் தான் நினைவுக்கு வருது. புராண காலட்சேபம். அந்த காலத்தில் காலட்சேபம் போயிருக்கான்னா காலத்தை வேஸ்ட் பண்ணுறான்னு சொல்கிறது தான் தெரியும். அதாவது நீ காலட்சேபம் வரேன்னு ஒன்றை சொல்லலை. அதாவது அந்த மனசில் பாவனை எல்லாருக்கும் நன்னா பதிஞ்சு போயிடுது. நம்மகிட்ட இருக்கிற பிரீதி ஒவ்வொரு இந்திரியமும் திவ்யம் கலக்கணும். சாதனா சிபிரம், சாதனா ஸ்தலம், பிரயோகசாலை அதை நினைவுபடுத்திக்கோ. அப்போ வேறு எதுவும் நினைவுக்கு வராது. அப்போ ஒவ்வொரு இந்த பரிస్థిதியும் இது எது அப்படின்னு நன்னா சொல்லுவ. நீ உன்னோட குழந்தைய 10th கிளாஸு உன்னோட பையனை அனுப்பும்போது இது எதுவுமே உன் மனசுக்கு நினைவுக்கு வராது. ஆனால் ஆத்தியாத்மியத்தில் கற்றுக்கணுன்னா இது எல்லாமே நினைவுக்கு வரும். அவன் படிக்கணும் அப்படின்னு. 10th கிளாஸு படிக்கிறதுனால ஒன்றும் ஆகலை, எம்எஸ்சினாலேயும் ஒன்றும் வராது. ஐஏஎஸ், ஐபிஎஸ், சயின்டிஸ்ட்டு, நாசாவிலலாம் சந்திரமண்டலத்தில் அனுப்பலாம் அப்படிங்கிற படிப்பு அது வேறு விஷயம். யோகியோட முதல் படிக்கு இதெல்லாம் உபயோகப்படாது. யோகி சக்தி. அதாவது கிளின்டன் அப்படிங்கிறவர் புட்டபர்த்திக்கு சாய்பாபாவை பார்க்கறதுக்கு வரேன் அப்படின்னார். சாய்பாபா என்ன படிச்சிருக்கார்? அவரை பார்க்கறதுக்கு வரணும் அப்படின்னா சாதனை சாதனை அந்த திவ்யத்துவம் உங்கள்கிட்டையும் இருக்குது. நம்ம ஒத்தொத்தரும் அதை சம்பாதிச்சுக்க முடியும். நம்ம இதை நம்ம சம்பாதிச்சுக்க முடியுங்கிறத சொல்ல மறந்து போகிறோம். அதை கண்டுக்காமல் விட்டுடுறோம். அந்த சக்தி இருக்கிறவாளுக்கு அடிபணிஞ்சுட்டு இருக்கும். அந்த சக்தியை அவள்கிட்டேருந்து நாம் பெற முடியல. ஷிரடி சாய்பாபா, சத்ய சாய்பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம். எத்தனை தடவை நமஸ்காரம் பண்ணினா அந்த சக்தி நமக்கு வரும்?
நான் காக்குவாய் போன போது எத்தனையோ மனுஷா என் முன்னாடியே வந்து அவன் சொன்னதை அப்படியே சொல்கிறேன். என் முன்னாடி மஞ்சள் வேஷ்டி கட்டிட்டு இருந்தவர் இந்த பெரி வெங்கையா அப்படின்னு சொல்லுவாளாம். வெங்கையா சாமியை பற்றி அப்படி சொன்னா அவர்கிட்ட எல்லாரும் என்ன கற்றுண்டா? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர்கிட்ட போய் சரி பண்ணிட்டு வருவா. அவரை உபயோகிச்சுன்றது தப்புன்னு சொல்லலை. சக்தி உள்ளவர்லாம் நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ கூட அந்த ஸ்திதிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறா. வெங்கையாவோட ஜீவித சரித்திரத்தை படித்தா 6வது பேஜில் இருக்குது. மலையளவு தரேன்னு சொல்கிறேன், யாரும் கேட்கல அப்படின்னு அவர் சொல்கிறார். காக்குவாயில் வெங்கைய சுவாமிக்கு கோயில் கட்டி அன்னைக்கு நான் இதை படித்து காட்டினேன். யோகிகளோட அற்புதம் திவ்யத்துவத்தை கவனி. யோகிகள் முன்னாடி பின்னாடி போக முடியும், முன்னாடியும் போவா. வெங்கைய சாமிக்கு நெல்லூர்கிட்ட ஒரு ஜொன்னவாடான்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலில் போய் நான் சொன்னால் செய்ய மாட்டியா அப்படின்னு காமாட்சி அம்பாள்கிட்ட கேட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு தம் இருந்தது. பிரம்மேந்திர சுவாமிக்கு சுருட்டு பற்ற வைக்கிறதுக்கு நெருப்பு எடுத்து தந்தா காமாட்சி அம்பாள். நீ ஏன் சாதிக்கல? என்னோட பையன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு கோரிக்கை இருக்கே தவிர திவ்யமான கோரிக்கை ஏன் வரல? நீ வேல்யூ டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் கொடுக்குற. யுகமாக உள்ள யோகிகளுக்கு மதிப்பு தர தெரியல. வசிஷ்டர், நாரதர் இவெல்லாம் எந்த காலம்? பகவானுக்கு தான் தெரியணும். சத்தியோகம் அப்படின்னா எத்தனையோ சக்தி யுகம் போச்சு. அந்த ஸ்திதி நமக்கு ஏன் வரப்படாது அப்படிங்கிற உறுதியை இப்போ நீ எடுத்துக்கோ. இங்கே வந்தப்புறம் ஸ்பீச்சை கேளு. நிஷ்கலங்கமாக, அதாவது உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, பகவானே வேணும் அப்படின்னு கேட்பவா வேணும். நரேந்திரன் எனக்கு பகவானே வேணும் அப்படின்னு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் கேட்டார். அவர் சொல்கிறார், இதை யாருமே கேட்கலையே அப்படின்னார். அந்த ஒரு மனசில் அது பகவானே வேணும் அப்படிங்கிறது ஒரு உறுதியான முடிவு வேணும். அதாவது அந்த சங்கல்பம், பகவான் தான் வேணும் எனக்கு அப்படின்னு நீ கேட்கணும். மௌனம் அப்படின்னா வாயை மூடிட்டு உட்கார்றது இல்லை. நீங்கள் மௌனம் அப்படின்னோடனே சீரியஸாக உட்காந்துக்கிறேன், புன்சிரிப்பு கூட இல்லை உங்கள் மூஞ்சியில். பகவான் ஆனந்தமயம், பிரேமமயம், கருணாசாகரன்.
யோக வித்ய லட்சணம் மௌனமாக இருந்து நம் சரீரத்தில் திவ்யத்துவத்தை எப்படி பெற்றார்களோ அப்படி பெற முயற்சி பண்ணுறோம். அதாவது எல்லாரோட குருவோட ஜீவித சரித்திரத்தை படித்தா அவள் அந்த யோக சக்தி பெறறதுக்கு எப்படி இருந்தா, அந்த திவ்யத்துவம் நீனும் அடையணும் அப்படின்னா அதுக்கு நீ முயற்சி பண்ணணும். அவளுடைய சரித்திரத்தை படிக்கணும். அவள் அந்த திவ்ய சக்தி பெறத்துக்கு ஒரு நாமா சொல்லாத யோகி இருக்காளா? ரமண மகரிஷிக்கு நினைவுக்கு வந்தார். அவர் என்ன நாமா சொன்னார்? நான் யார்? நிரந்தரம். அது நாம இல்லையா? அது ஒரு வாக்கு, அட்சர சமூகம். சரீரத்தில் உற்சாகம் தருவது. அந்த அட்சரமே பகவானுக்கு கூட. அந்த லட்சணம் அதுக்கு சமானமான தர்மம் ஏதோ ஒரு நாமம். அப்போ அது முக்கியம். அதாவது மந்திரத்தோட சேர்க்க. ஒரு நாமாவை நம்ம பிடிச்சோன்ட்டா யோக வித்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இருக்கிற யுகசந்தி காலத்தில் கொஞ்சம் நாமா கூட விசேஷமான டைம் இருக்குது. அது இப்போ ரொம்ப முக்கியம். பாயசம் செய்யும்போது உப்பு அவசியம் இல்லை, சர்க்கரை போட்டால் போகிறோம். உப்பு போட்டால் ருசி போயிடும். யுகசந்தி காலத்தில் காயத்ரி மந்திரம், காயத்ரியை உபயோகிக்க நினச்சா ராமாயணத்தை படிக்கணும். ராமாயணத்தை புரிஞ்சுட்டு நித்திய ஜீவிதத்தில் ஃபாலோ பண்ணால் நீ காயத்ரி ஸ்வரூபமே ஆவேள். ராமர் இஷவாகு வம்சம். ராமாயணத்தை ஃபாலோ பண்ணுறவா சூரிய உபாசகர் வம்சத்தினர். காயத்ரி சூரியனுக்கும் உள்ள சம்பந்தம். சூரிய கிரணம் பற்றி தெரியணும். சூரிய கிரணம் பற்றி தெரிய சூரியனில் இருக்கிற 7 கலர் பற்றி தெரிஞ்சுக்கணும். 7 கலர் பற்றி தெரிஞ்சுக்க 7 ரிஷி பற்றியும் தெரியணும். இவை எல்லாத்தையும் மௌனத்தில் ஞாபகம் செஞ்சுக்கணும். சும்மா மௌனத்தில் உட்கார்ந்தா லாபம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சிக்கோ. இது ரொம்ப விசாலமான சப்ஜெக்ட். எம்எஸ்சியில் ஃபஸ்ட்டு டே கிளாஸில் உட்காந்த போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் சொல்லித்தரும்போது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? அவள் ஃபஸ்ட்டு டே சொல்லித்தரும்போது அவள் ரொம்ப பயந்து போயிடுவா. மாஸ்டர் ஆஃப் சயின்ஸு. இது வரைக்கும் ரசாயன சாஸ்திரத்தில் கண்டுபிடிச்சதை பற்றி சொல்லணும். ரசாயன சாஸ்திரத்தில் நோட்ஸு தர்றது அப்போ தான் ஆரம்பிச்சது. அதாவது அந்த ரசாயனத்தில் இது வரைக்கும் யார் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கா
அவள் என்ன அப்படின்னு அந்த விவரம் எல்லாம் அவளுக்கு சொல்லணும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு டே சொல்லும்போது அந்த வருஷம் படிக்கும்போது அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதை நம்ம படிப்போமா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணுறா, இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு இதில் விருப்பம் வரா மாதிரி புரியாத சப்ஜெக்டை புரிய வைக்கிறதுக்கு அவளுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறா. என்கிட்ட ஒரு மாஸ்டர் ராமகிருஷ்ணா, இந்த ரசாயன இது கொஸ்டின் ஆன்சர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப இது ஈஸியாக பண்ணித்தா அப்படின்னா. இதை கஷ்டப்படுறா, எப்படி ஈஸியாக சொல்லித்தர முடியும்? கஷ்டமானதை ஈஸியாக செய்கிறது கஷ்டம். அப்படி இருந்தால் குழந்தைகள் டியூஷனுக்கு வரமாட்டா, 500 ரூபா ஃபீஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறா. சரி, நம்ம சொல்லித்தரலன்னா வேறு ஒரு லெக்சரர்கிட்ட போவா. அவள் இதை சொல்லியே தராமல் இது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிடுவா. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் 30 நாள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். இதை ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியும்படியாக சொல்கிறது எப்படி அப்படின்னு. லாஸ்ட்டில் ஒரு பாயிண்டில் குழந்தைகளுக்கு சொல்லி அவளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு சொல்லாமல் இருக்கிறதே தேவையில்லைன்னு முடிவு எடுத்துட்டோம். அப்போ இந்த சப்ஜெக்டில் மாஸ்டர்ஸ் இல்லை. இப்போ அதில் நிறைய மாஸ்டர்ஸ் இருக்கா, நன்னா சொல்லித்தரா. அப்புறம் சொல்லித்தரதோடு இல்லாமல் இந்த சப்ஜெக்டை இந்த இதை நீ படித்து தான்ப்பா ஆகணும், இந்த மாதிரி படித்தாதான் நீ ப்ராக்டிக்கல் பண்ண முடியும், ப்ராக்டிக்கல் பண்ணாதான் பாஸ் மார்க் வாங்க முடியும். அதனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப இதமாக அவளுக்கு புரிகிற மாதிரி, ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை, புரிகிற மாதிரி சொல்லித்தரா. யோக வித்யா கூட இப்படி தான் ஆச்சு. அப்போ எப்படி ஆரம்பித்தா இந்த ஆலோசனை பண்ணி சொல்லி கொடுத்தா இந்த கெமிஸ்ட்ரி அந்த எல்லாம் அவளுக்கு ஈஸியாக வருமோ அப்படி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால் யோக வித்தியக்கு என்ன ப்ராக்டிக்கல் பண்ணணும்? நம்ம டே டு டே லைஃப்பில் நீ ஃபேஸ் பண்ணுற கஷ்டம் நஷ்டம், யோக வித்யா கூட அப்படி தான். உன்னோட லைஃப் தான் ப்ராக்டிக்கல். ஒவ்வொரு க்ஷணமும் மானசீக கிளேசம் எல்லாமே உனக்கு டெஸ்டிங். காயத்ரி மந்திரத்தோட ஆழத்துக்கு போகணும், புக்கு படிக்கணும், ரொம்ப மெதுவாக அதை ஈஸியாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஈஸியாக சொல்கிறது யோக வித்யா ஆகாது, கத்தி மீது நடக்கிற மாதிரி தான். அசிதாரா விரதம். சப்ஜெக்ட் புரிஞ்சுட்டா நீ லைஃப்பில் இல்லை. அதாவது இந்த சப்ஜெக்ட் புரியாது, புரியலன்னா தான் இது சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருந்தால் தான் நீ கரெக்ட் லைனில் இருக்கேன்னு அர்த்தம். இதை ரொம்ப குறைச்சி பேசுகிறேன்னு நினைக்காத. இது புரிஞ்சுட்டா நீ யோகி தான். அப்போ என்னோடய பேச்சை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. சில சமயம்
கேட்டாலும் வராது. அதாவது இதில் நிறைய கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அந்த கொஷின்ஸுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ஸ்பீச்லேயும் எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, நிமிஷத்துக்கு நிமிஷம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஸ்பஷ்டமாக விவரமாக நான் சொல்லியிருக்கேன். அதனால் எதுவும் தப்பாகாது பிரகிருதியில். நீ இதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ கார் இது விடும்போது அது கொஞ்சம் பேலன்ஸு கால் இப்படி எப்படி இருந்தாலும் ஒன்றும் இதாகாது, அட்ஜஸ்ட் ஆகிடும். நீ நிறைய நேரம் ஆசிரமத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது, ப்ராப்ளம் இல்லை. எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கோ. சாப்பிட்ட அப்புறம் ரெஸ்டெல்லாம் எடுக்க வேண்டாம். நிரந்தரம் காயத்ரி ஜபம், புக்கு, ஷோடச மந்திரத்தை பற்றி கேளுங்கோ. மந்திரம் உன்னோட சரீரத்தில் எங்கே இருக்கிற சக்தியை தட்டி எழுப்புறது கவனி. ஒரு சமயம் ஒரு மந்திரம் உச்சாரணம் பண்ணிட்டா 2வது டைம் உச்சரிக்க தோணாது. அப்போ என்ன செய்யறது? நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ரைட். சரியா தப்பா? நீ மந்திரத்தில் லீனாகி ஜபிச்சுட்டு இருக்கும்போது அதே நின்றுட்டா ஓகே. இந்த இடத்துல தப்பு ரைட்டை பற்றி பேசலை. டெஸ்ட்டு. நீ பிரயத்தனம் செய். பிரகிருதி சொல்கிறத கவனி. பிரகிருதி பண்ணும். தீவிர பிரயத்தனம் வேணும். சுவாத்தியாயத்தில் சப்ஜெக்ட் விவரம் தெரியணும். நான் ரொம்ப படிக்கலையே மாஸ்டர் அப்படின்னு சொல்லாத. உன்னோட கண்ணுக்கு எப்படி பார்க்க முடியறதோ அப்படியே ஸ்வீகரி. இப்போ இத்தனை நேரம் லெக்சர் கேட்டு என்னென்ன பாயிண்ட்டு அப்படிங்கிறத 10 நிமிஷம் மனசில் அசைப்படுங்கோ. அப்புறம் பாயிண்ட்ஸை எழுதுங்கோ. எப்போதுமே இது ஸ்பீச்சை கேட்கும்போது அவேர்னஸோடு இருங்கோ. இந்த ஸ்பீச்சை ஒரு தடவை கேட்டால் கண்டிப்பாக புரியவே புரியாது. 2-3 தடவை கேட்டால் தான் லேசாக புரிகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு தடவை கேட்டுட்டு விட்டுருங்கோ. 2 நாள் கழிச்சு இன்னொரு தடவை கேளுங்கோ. அவேர்னஸோடு கேளுங்கோ. சைலன்ஸில் இருங்கோ.